திருமணஞ்சேரி கல்யாணம் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு போகணுங்கிறத பரிகாரம் இருக்குது. இந்த கோயில் பரிகாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இரநூறுவா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இரநூறுவாய்க்கு கோயிலே மாலை தந்துடுவாங்க. ஆனால் வெளியே ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும். அதில் யாரும் விழுந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா கோயிலில் மாலை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 300 உங்கள்கிட்ட மாலை இந்த தீபம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் உங்களுக்கு மாலை இதெல்லாம் தருவாங்க. இந்த மாதிரி பரிகார கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறது நீங்கள் உள்ளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். உள்ளே போய் அட்டாச் கேட்டு பார்க்கணும். நீங்கள் தேவையில்லாமல் வெளியவே எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா தேவையில்லாமல் 2 தாட்டி வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பரிகார கோயிலுக்கு போகிறப்ப நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது எந்த மாதிரி பொருள் வாங்கணும், அது உள்ளே சீட்டில் தந்துடுவாங்களா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா 2 தடவை நீங்கள் ஏமாறுற மாதிரி இருக்கும். எங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட ஏமாந்துட்டோம். ஸ்கேமுன்னு முன்னாடி கோயில்காரர் ஒருத்தரே நீங்கள் வெளியே மாலை வாங்கினா தான் உள்ளே மாலை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில் பார்த்தா உள்ளே போய் அதே மாதிரி மாலை தராங்க. ஸோ அதில் இது பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே கேட்டு வாங்கிக்கோங்க. கோயிலுக்கு ஒதுக்கப்பட்ட துறை அமைச்சர் இதை முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள். எல்லா இதுலேயும் பரிகாரம் பண்ணுற ஸ்தலத்துலேயும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் முக்கியமாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த மாதிரி இது மாதிரி ஸ்கேம் ஆகிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.